சந்திர கிரகணம் என்றால் என்ன? பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும் பொழுது நிலவு பூமியின் நிழலில் மறைக்கப்படுகிறது. இதுவே சந்திர கிரகணம் ஆகும். சந்திர கிரகணம் மார்ச் 3, 2026 அன்று தெரியும். கிரகணம் தொடங்கும் நேரம் மதியம் 3:20. கிரகணம் முடியும் நேரம் மாலை 6:47. கிரகண காலம் 3 மணி நேரம் 27 நிமிடம். சிம்ம ராசியில் பூர்வ பால்குனி நட்சத்திரத்தின் போது கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தினால் 4 ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டு. அந்த ராசிகள் இவை: சிம்ம ராசி, ரிஷப ராசி, மகர ராசி, கன்னி ராசி. கிரகண காலத்தின் போது அனைத்து தெய்வங்களின் சக்தியும் குறைந்து இருக்கும். அதனால்தான் அனைத்து கோவில்களையும் சாற்றி வைத்திருப்பார்கள். கிரகண காலத்தின் போது அனைத்து தெய்வங்களின் சக்தியும் குறைந்து இருக்கும். அதனால்தான் அனைத்து கோவில்களையும் சாற்றி வைத்திருப்பார்கள். கிரகண காலங்களில் முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது நல்லதாகும். கிரகண காலத்தின் முன்பு சமையலை சமைத்து வைத்திருந்தால் அந்த சமையலை கிரகண காலத்தின் முன்பே உட்கொள்வது நல்லது. கிரகண காலத்திலோ அல்லது கிரகணம் முடிந்த பிறகோ அந்த சமையலை சாப்பிடுவது நல்லதல்ல. சமையல் பதார்த்தமான அரிசி, பருப்பு, சர்க்கரை, உப்பு போன்ற சமையல் பதார்த்தங்களில் சிறிதளவு தர்பையை போட்டு வைப்பது நல்லது. இதனால் கிரகணத்தின் தாக்கம் அந்த பொருட்களின் மீது குறையும். பொதுவாகவே கிரகண நேரத்தின் போது எதிர்முனை ஆற்றல் அதிகமாக இருக்கும். கிரகண நேரத்தில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கிரகணத்தின் கதிர்வீச்சுகள் முடிந்தவரை நம்மேல் படாதவாறு இருப்பது நல்லதாகும். கிரகணத்தின் போது சிசேரியன் ஆபரேஷன் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. பூணல் போடுபவர்கள் பூணலை கிரகணம் முடிந்த பிறகு மாற்றிக்கொள்வது நல்லது. அதாவது புது பூணலை அணிவது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் முடிந்தவரை கிரகணத்தின் கதிர்வீச்சுகள் மேலே படாதவாறு இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் அந்த கிரகணத்தின் பொழுதில் தலை சொறிவது, நகம் வெட்டுவது, நகம் கடிப்பது, தலை வாருவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. கிரகணம் முடிந்த பிறகு போட்டுக்கொண்டிருந்த துணிகளை நீரில் நனைத்து வைக்க வேண்டும். தர்பை போட்ட நீரில் குளிக்க வேண்டும். இதனால் கிரகணத்தின் தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம். பிறகு சிறிது தண்ணீரில் மஞ்சள், சிறிது தர்பை, சிறிது துளசி ஆகியவற்றை கலந்து மாவிலையால் வீடு முழுக்க தெளிப்பது நல்லது. பிறகு கோவிலுக்கு சென்று தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது.